பயிற்சி மையத்தின் சார்பாக வரவிருக்கும் காவலர் தேர்வுகளான சார்பு ஆய்வாளர் மற்றும் இரண்டாம் நிலை காவலர் தேர்வு அட்மிஷன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஸோ இவங்களுக்கான பாடக்குறிப்புகளும் வந்து வழங்கப்பட்டுதான் வருகிறது. புக்ஸ் அண்ட் தென் கிளாஸஸ்க்கான அட்மிஷன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்பிளே ஆகிற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ நேற்று வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ போட்டிருந்தேன். அதில் சில தகவல்கள், சில டவுட்ஸ்கள் வந்து கேட்டிருந்தீங்க. பட் நானுமே அதை சொல்ல தவறிட்டேன், அதுதான் உண்மை. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இப்போ தேவை எஸ்ஐ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நான் சொல்லிட்டு எழுதி போட்டிருக்கேன். ஸோ நல்லாவே பார்த்துக்கோங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் உனக்கு தேவை இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இந்த முதல்ல எழுதி போட்ட 5, இந்த பக்கம் ஒரு 5 டாக்குமெண்ட் எழுதி போட்டிருக்கேன், இந்த பக்கம் ஒரு 5 டாக்குமெண்ட் எழுதி போட்டிருக்கேன். இந்த முதலில் எழுதிய 5 கண்டிப்பா எல்லாராலையுமே சமர்ப்பிக்கப்பட வேண்டிய ஒரு 5 டாக்குமெண்ட். இந்த ஃபர்ஸ்ட் எழுதி போட்ட 5, ஓகேவா? இந்த 5 வந்து ஆப்ஷனல் தான். யார் யாரெல்லாம் வைக்கலாம், யார் யாரெல்லாம் வைக்க கூடாதுன்றத சொல்றேன். இந்த 5 வந்து கம்பல்சரி எல்லாருமே எழுதணும். என்னென்னா ஆதார் கார்டு, ஓகேவா? ஏன்னா நேற்று நான் அப்ளை பண்ணும் போது நான் தமிழ் வழியில படிக்கல. ஸோ எனக்கு பிஎஸ்டிஎம் தேவையில்லை. நான் எந்த விதமான ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்லையுமே ஈடுபடல. எனக்கு ஸ்போர்ட்ஸ் தேவையில்லை. நான் ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, காலேஜ் படிக்கும் போதும் சரி, என்சிசி என்எஸ்எஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ எனக்கு என்சிசி என்எஸ்எஸ் தேவையில்லை. ஸோ மெடல் நான் வந்து டிபார்ட்மெண்டல் கோட்டா போயிருந்தா தான், நான் இன்னும் டிபார்ட்மெண்ட்குள்ளே என்ட்ரு ஆகல. ஸோ அதனால தான் அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்றதுனால தான் இந்த 5 நான் என்ட்ரு பண்ணேன். இந்த 5ன்றது எல்லாருக்குமே, அது நீ என்ன கோட்டால வந்தாலும் சரி, என்ன பொது பிரிவினராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த 5ன்றது மேண்டேட்ரி. இந்த 5 கண்டிப்பா அப்லோட் பண்ணி தான் ஆகணும். அது என்னென்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ஆதார் கார்டு, ஓகேவா? உன்னுடைய ஆதார் நம்பரை வெரிஃபை பண்றதுக்கு உன்னுடைய ஆதார் கார்டை வந்து பிடிஎஃபாவோ இல்லைன்னா பிக்சர் ஜேபேக்காவோ வந்து அப்லோட் பண்ண சொல்லும். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா உன்னுடைய 10th மார்க் ஷீட், 10வது மார்க் ஷீட். இன்னொன்று வந்து 12th மார்க் ஷீட். ஸோ ஒரு கேண்டிடேட் 10வது படிச்சுட்டு 12th படிச்சிருந்தா 10th + 12th மார்க் ஷீட் வச்சுட்டு டிகிரி வைப்பாங்க. இல்ல சார், நான் 10th முடிச்ச உடனே டிப்ளமா போயிட்டேன்னா நீ 10th மார்க் ஷீட் வச்சுட்டு டிப்ளமாவினுடைய சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்கல்ல, அதாவது வந்து உன்னுடைய ஓவரால் டிப்ளமா சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு, நீ டிப்ளமா பட்டதாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்டிபிகேட் அப்லோட் பண்ணு. ஸோ டிப்ளமாக்கு அடுத்தது நீ படிச்ச டிகிரிக்கான சர்டிபிகேட். நான் மறுபடியும் சொல்றேன், டிகிரி இருக்கு, ப்ரொவிஷனல் இருக்குன்னா ப்ரொவிஷனல் தாங்க அப்ளை பண்ண முடியும். கோர்ஸ் கம்ப்ளீஷன் வச்சு, சப்போஸ் உங்ககிட்ட கோர்ஸ் கம்ப்ளீஷன் இருக்குன்னா அப்ளை பண்ணு, பரவாயில்ல, பாத்துக்கலாம். அதுக்குள்ள ப்ரொவிஷனல் வாங்கிடலாம். கோர்ஸ் கம்ப்ளீஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரியர் இல்லாம இருக்கணும். அது நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அரியர் இல்லாம இருந்தாதான் அந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் கூட வேலிட், இல்லைன்னா அது வேலிடே கிடையாது. கோர்ஸ் கம்ப்ளீஷன் உனக்கு எப்ப வேலிட்னு சொல்லப்படும்னா, நீ அரியர் இல்லாம முடிச்சிருந்தா கோர்ஸ் கம்ப்ளீஷன் இஸ் வேலிட். அரியர் வச்சிருந்தாலும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் கொடுப்பாங்க. ஆனா அதை வச்சு நீ இன்னும் டிகிரி கம்ப்ளீட் பண்ணலன்றது தான் அர்த்தம். உன்னுடைய டிகிரியினுடைய கம்ப்ளீஷன் ஆஃப் டேட் வந்து மாறி போயிடும். உன்னால கண்டிப்பா அதை அப்ளை பண்ணாலும் ஃபைனலா நீ தான் பாதிக்கப்படுவ. அது நான் சொல்லிடுறேன் முதல்ல. ஸோ டிகிரி ஆர் ப்ரொவிஷனல் ரெண்டுத்துல எதனா ஒன்று இருந்ததுன்னா வைங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய கம்யூனிட்டி. ஸோ இந்த முதல்ல கொடுத்த இந்த 5 சர்டிஃபிகேட்டும் இஸ் மேண்டேட்டரி டு ஆல் த பீப்புள் யார் யாரெல்லாம் அப்ளை பண்றீங்களோ. ஸோ இந்த சர்டிஃபிகேட்டுடைய கிளாரிஃபிகேஷன் நான் நேற்று கொடுக்கல. ஸோ இப்போ கொடுக்குறேன். பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்குல்ல, இந்த பிஎஸ்டிஎம்ன்றது 1ஆம் வகுப்பு முதல் டிகிரி பட்டம் வரை யார் தமிழ் வழியிலேயே படிச்சீங்களோ அவர்களுக்கு தான் இது எலிஜிபிள். எல்லாருமே கேட்பீங்க, சார் நான் யூஜி வந்து இங்கிலீஷ் மீடியம் பண்ணிட்டேன், பிஜி அதாவது யூஜிக்கு அடுத்து பண்ணக்கூடிய பிஜி தான் நான் தமிழ் மீடியம் பண்ணியிருக்கேன், நான் எலிஜிபிளானா? கண்டிப்பா எலிஜிபிள் இல்லை. ஸோ இளங்கலை அப்படி பிடிச்சிருக்கல, இளங்கலை பட்டம் அதுதானே வேலிடா எடுத்துப்பாங்க. ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ண டிகிரியை தான் வேலிடா எடுத்துப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ண டிகிரியை தான் நீ தமிழ்ல முடிச்சிருக்கணும். அப்போ 1ஆம் வகுப்புல இருந்து டிகிரி வரையும் நீ தமிழ் மீடியம் படிச்சிருந்தனா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை வாங்கி அப்லோட் பண்ணிடு. அதுக்கான ஃபார்மேட்டை வந்து அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. அந்த ஷீட்டை பிரிண்ட் எடுத்துட்டு போயிட்டு நீ படிச்ச ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்ல எல்லாம் சைன் வாங்கிக்கோ. ஸோ சில பேர் கேட்டிருந்தீங்க, டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலாமான்னு. தாராளமா பண்ணலாம். நீ தமிழ் வழியில டிகிரி முடிச்சதுக்கான அத்தாட்சியா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்னா இருக்கட்டும், இதுனா இருக்கட்டும், நீ அப்லோட் பண்ணிடு. ஃபைனலா நீ செலக்ட்லாம் ஆன உடனே அவங்க இன்னொரு ஃபார்ம் திருப்பியும் தருவாங்க. அதை தான் நீ ஃபில் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட், ஓகேவா? ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வந்து நீ ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 எது வச்சிருக்கோ அது கேட்கும். கண்டிப்பா நீ ஸ்போர்ட்ஸ் கோட்டால நீ உள்ள போற, நீ டிக் பண்ணி எஸ் கொடுத்துருந்தனா, இதெல்லாம் எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா, நான் தமிழ் வழியில் அந்த இடஒதுக்கீடு பெற விரும்புறேன்னு எஸ் கொடுத்துருந்தேன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கண்டிப்பா அப்லோட் பண்ற மாதிரி கேட்கும். ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் நான் ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 எலிஜிபிளா வச்சு வேலை வாங்கணும்னு நினைக்கிறேன்னு எஸ் கொடுத்துருந்தேன்னா ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் கேட்கும். என்சிசி என்எஸ்எஸ் வச்சு வேலை வாங்குறேன், நீ கொடுத்துருக்க ஸ்பெஷல் மார்க்ஸ் வேணும்னு கொடுத்துருக்கேன்னா அப்ப அதற்கான சர்டிஃபிகேட் கேட்கும். ஆதாரம் கேட்கும்ல, நீ முடிச்சிருக்கிறதுக்கான ஆதாரம், அந்த ஆதாரம் அப்பதான் வரும். என்சிசி என்எஸ்எஸ் அதே மாதிரி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், ஓகேவா? இதெல்லாம் வந்து அந்த ஆதாரத்தை கேட்கும். அதெல்லாம் கண்டிப்பா அப்லோட் பண்ணணும். ஸோ பிஎஸ்டிஎம் பத்தின கிளாரிஃபிகேஷன் வந்துருச்சா? ஸோ தமிழ் வழி முதல் வகுப்பிலிருந்து டிகிரி முடிக்கிற வரையும் இருக்கணும். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்த அந்த சர்டிஃபிகேட்டா இருந்தாலும் ஓகே, அப்லோட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்டல் கோட்டா எனி மெடல் ரிசீவ் பண்ணியிருந்தீங்கன்னா அதற்கான ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை வந்து அப்லோட் பண்ணுங்க கேட்டுச்சுன்னா. நெக்ஸ்ட் டெஸ்டிடியூட் விதவைக்கான ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி கார்டு. டிரான்ஸ்ஜெண்டர் வந்து தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட 3ஆம் பாலினத்தவரை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து டாக்குமெண்ட்ஸ் நீங்க எக்ஸ்ட்ரா அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த முதல்ல கொடுக்குற
இருக்கிற 5 யாரா இருந்தாலுமே இது கண்டிப்பா எலிஜிபிள். இங்க இருக்கிற 5 வந்து எல்லாருக்குமே எலிஜிபிள். இங்க இருக்கிறது மட்டும் தான் வந்து அந்தந்த கேண்டிடேட்ஸ்க்கு எலிஜிபிள். சோ இப்போ ஒரு சின்ன டவுட் உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் நமக்கு ஒன்று கொடுத்தாங்கல்ல டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு, அது உண்மையா, சிலபஸ் வந்து எதனா உண்மையா மாறப்போதா, கொஸ்டின் பேப்பர் எப்படிலாம் வரப்போகுது அப்படின்ற வீடியோஸ்ல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். சோ இணைந்திருங்கள் காவலர்களே, தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன்.